So வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிக்சல் 1080. ஸோ இப்போ ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு. ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வீடியோ பிளாக். ஸோ கைண்ட்லி எல்லாருமே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்கமிங் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபோட்டோஷாப்பில் இருக்கக்கூடிய டீடைல்டு வெர்ஷன்ஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோ பிளாக்ல இன்னும் போக போக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்க போகிறோம். ஸோ ஐ எம் கோயிங் டு கிவ் அபவுட் எ கம்ப்ளீட் ஜேர்னி டுவர்ட்ஸ் எ கிராஃபிக் டிசைன். ஸோ ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு கிராஃபிக் டிசைனுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வி கோயிங் அப் டு ரீச். ஸோ இட்ஸ் அபவுட் இன்ட்ரடக்ஷன் டு ஃபோட்டோஷாப். பொதுவாக இன்றைக்கி காலகட்டங்களில் தமிழ்நாட்டிலையாக இருக்கட்டும், இல்லை இந்தியாஸ் இருக்கட்டும், ஃபாரின்ஸ் இருக்கட்டும், ஸோ வேர்ல்டு ஓவர் கண்ட்ரீஸில் எல்லா இடத்துலையுமே ஃபோட்டோஷாப் அப்படின்றது ஒரு முக்கியமான டூல்ஸாக அமையக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஏன் என்ன விஷயமா வந்து இட்ஸ் அ முக்கியமான டூல் அப்படின்னா இட்ஸ் அ ஸ்ட்ராங் பிளாட்ஃபார்ம். அதாவது என்னென்னா அசைக்க முடியாத ஒரு தூணாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இட்ஸ் அ ஸ்ட்ராங் பிளாட்ஃபார்ம். ஸோ எதன் அடிப்படையில் இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இமேஜ் எடிட்டிங். ஸோ இந்த இமேஜ் எடிட்டிங் அப்படின்றக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் பிளாட்ஃபார்ம். ஸோ எப்போ ஃபோட்டோகிராஃபி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தலையெடுக்க ஆரம்பிச்சிச்சோ ஸோ அப்போவே பார்த்தீங்க அப்படின்னா அது பேக்ட்ராப், அதாவது ஷேடோவில் வரக்கூடிய ஒரு இமேஜ் எடிட்டிங் அப்படின்ற ஒரு ஒர்க்குமே வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ பேக்கில் டெவலப் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. ஸோ இதில் பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஸோ தி அடோபி கார்பரேஷன்ஸ், ஸோ அடோபி இண்டஸ்ட்ரீஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ ஒவ்வொரு வாட்டியுமே தே ப்ரொவைட் சம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ், அதாவது பலவிதமான சாஃப்ட்வேர்ஸுகள் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மக்களுடைய பயன்பாட்டுக்காக வந்த ஒரு பெரிய நிலைமையாக ஒரு இமேஜ் எடிட்டிங் வந்து ஒரு பெரிய விஸ்வரூபமாக எடுத்துகிட்டு இருந்த ஒரு விஷயம். ஸோ இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்க, ஃபோட்டோஷாப்பில் ஒர்க் பண்ணக்கூடிய ஜாம்பவான்கள், அப்புறம் வந்து பெரிய பெரிய லெஜண்ட்ஸ் சொல்லக்கூடிய லெஜண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸில் தே ட்ரைன் தேர் செல்ஃப் இன்டு பிகம் ஏ மாஸ்டர்ஸ். ஸோ அவங்களே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா செதுக்கி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தே டெவலப் இன்செல்ஸ். ஸோ நம்ம வி கெட் இன் டு தி கண்டென்ட். அதாவது நம்ம கண்டென்ட்குள்ளே போனோம் அப்படின்னா ஸோ ஃபோட்டோஷாப் வந்து மேஜர் பர்பஸ், அதாவது முக்கியத்துவமாக எதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் அபவுட் ஃபோட்டோ ரீடச்சிங். ஸோ ஃபோட்டோ ரீடச்சிங் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, அதாவது நம்ம பெருசாக சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் இல்லை. நம்ம வீட்டில் வந்து செக் பண்ணி பார்த்துருப்போம் இந்த பழைய இமேஜஸ், அதாவது ஓல்டு இமேஜஸ். ஸோ அந்த பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜஸ் கொஞ்சம் டஸ்ட் ஆகி அந்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே தே கேன் ரீக்ரியேட்டட். ஸோ அவங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா புதுசாக க்ரியேட் பண்ண முடியும், புதுசாக வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா தே கலர்ட் இட். ஸோ பிளாக் அண்ட் ஒயிட்லேருந்து கலர்டுக்கு மாற்ற முடியும். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இமேஜ் எடிட்டிங். ஸோ இந்த இடத்துல இமேஜ் எடிட்டிங் அப்படின்னா இதுக்குள்ளே எல்லா விஷயங்களும் வந்துடும். ஸோ அது வந்து ஃபேஸில் இருக்கக்கூடிய கலர் ஆட் பண்ணுறது, ஸோ இல்லை ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடிட்டிங்ஸ், ஸோ இல்லை வந்து ஒரு போர்ட்ரேட் ஆர் ஒரு லேண்ட்ஸ்கேப்ஸ், ஸோ இந்த மாதிரியான இமேஜ் எடிட்டிங்காக இருக்கட்டும். ஸோ இட்ஸ் கம்ஸ் அண்டர் தி கேட்டகரிஸ். ஸோ இந்த கேட்டகரிஸ்குள்ளே என்ன ஆகிடும் அப்படின்னா இட் கம்ப்ளீட்லி அபவுட் இமேஜ் எடிட்டிங். ஸோ கலர் பெயிண்டிங் ப்ரோக்ராம்ஸ். ஸோ இன்றைக்கி நிறைய இடத்துல பார்த்துருப்போம், நம்ம ஆயில் பெயிண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஃப்ளெக்ஸ் டிசைன்ஸில் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் பெயிண்டிங்ஸ் மெத்தடில் பண்ணியிருப்பாங்க. நிறைய எஃபெக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த எஃபெக்ட்ஸ்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேஜராக 90% தே ஆர் யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ நம்மளோட ஃபோட்டோஷாப்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அண்ட் கிராஃபிக் டிசைன் டூல்ஸ், ஓகேங்களா. ஸோ இந்த பேசிஸில் தான் நம்ம பொதுவாக வரையறுக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக அமையும். ஸோ அடுத்தது பார்த்தோம். ஸோ இதில் ஃபோட்டோஷாப்குள்ளே மேற்கொண்டு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ வி கேன் கிரியேட். என்ன பண்ண முடியும் நம்மளால் வந்து உருவாக்க முடியும். ஸோ ஒரு ஹை குவாலிட்டி டிஜிட்டல் இமேஜஸாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா உருவாக்க முடியும். ஸோ ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் கொடுக்கலாம், இல்லை ஒரு டூல்ஸ் மேக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ ஃபோட்டோஷாப்ஸில் பண்ண முடியும். ஸோ ஒரு ஸ்கேண்ட் இமேஜாக இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்லைட்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரிஜினலாக நம்ம வரைஞ்ச ஒரு பெயிண்ட் ஒர்க்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பெரிமென்ஷியலாக இருக்கலாம், இல்லை ஒரு இண்டிவிஜுவல் எடிட்டிங்காக இருக்கலாம். ஸோ அண்ட் லாட்ஸ் மோர். எப்படி வந்து நம்மளோட கற்பனைக்கு நமக்கு வரைகிறது கிடையாது இல்லை. ஸோ நம்ம வந்து கற்பனையாக மனசில் நினைக்கக்கூடிய விஷயங்களை தான் நம்ம ஃபோட்டோஷாப்பில் வந்து எடிட்டிங்காக பண்ணுறோம். புதுசாக ஒரு விஷயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்றைக்கி சின்ன சின்ன ஷாப்ஸஸ் இருக்கட்டும், அவங்க ஒரு லோகோ பண்ண சொல்கிறாங்க, இல்லை ஒரு டிசைன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா வி ப்ரிஃபர்டு ஃபோட்டோஷாப் 70% ப்ரிஃபர் பண்ணுறோம். ஸோ பட் சார் எதுக்கு சார் நான் வந்து ஃபோட்டோஷாப் மட்டும்தான் யூஸ் பண்ணுமா, ஸோ வேறு ஏதாவது யூஸ் பண்ணலாமா? எஸ், வி கேன் யூஸ் ஸோ மெனி சாஃப்ட்வேர்ஸ். நம்ம ஃபோட்டோஷாப் தவிர்த்து ஸோ இன்னும் நிறையா சில சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ பட் இதுக்கு முன்னாடி நம்ம வாட்ஸ் மீன் பை ரெசல்யூஷன் அப்படின்றத ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் ஃபோட்டோஷாப் படிக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெசல்யூஷன் அப்படின்னா என்னென்னு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும். ஸோ உங்களுக்கு இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த இமேஜ் உங்களுக்கு தெரியும். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன செல்ஸ் அண்ட் கிரிட்ஸ் மாதிரி இருக்கும்.
ஸோ இந்த ஒவ்வொரு செல்ஸ் அண்ட் கிரிட்ஸுமே என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிக்சல்ஸ் கம்பைன் ஆகி வரக்கூடியது தான் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இன்னும் கம்ப்யூட்டர்கள் டேர்மாக போனோம் அப்படின்னா பிக்சல் அப்படின்றது வந்து ஒரு பைட் வேல்யூ, நமக்கு வந்து அது தேவையில்லாத ஒரு விஷயம். ஸோ ரெசல்யூஷன் மெஷர்ஸ் என்ன மெஷர் பண்ணோம் அப்படின்னா, ஸோ நம்பர் ஆஃப் பிக்சல்ஸ் ஒரு இமேஜ் வந்து நம்ம ரெடி பண்ணும்போது அதில் வந்து நம்பர் ஆஃப் பிக்சல்ஸ் என்ன இருக்குது. ஸோ இப்போது ஒரு நம்ம ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ ஒரு சைஸ், ஸோ எனக்கு வித் வந்து 13 வேணும், ஸோ காலம் வந்து 10 வேணும். ஸோ இதே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரெசல்யூஷன்ஸில் எவ்வளோ வேணும் அப்படின்றத நம்ம மார்க் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பேஸாக நம்ம வந்து காமனாக ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஹெச்டி டிவி, ஸோ 1920 × 1080 நம்ம நேமில் இருக்கக்கூடிய பிக்சல் 1080. ஸோ இது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ரெசல்யூஷனை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த. ஸோ இங்கே நம்ம தெரிஞ்சக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ராஸ்டர் கிராஃபிக்ஸ். ஸோ நம்ம கிராஃபிக்ஸ்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா முதல்ல நம்ம தெரிஞ்சக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா 2 டைப்ஸ் ஆஃப் தெரிஞ்சுக்கணும். ஸோ முதல் விஷயம் வந்து ராஸ்டர் அண்ட் வெக்டார் கிராஃபிக்ஸ். ஓகே, இந்த இடத்துல ஏன் சார் நம்ம வந்து கிராஃபிக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறோம், ஸோ அந்த சாஃப்ட்வேர் வந்து எதன் அடிப்படையில் வேலை செய்யுது அப்படின்றத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வெக்டார் கிராஃபிக்ஸ் வந்து ஸோ எதன் அடிப்படையில் வேலை செய்யுது. ஸோ இப்போ ராஸ்டர் கிராஃபிக்ஸ் பார்த்தோம், தேர் கம்போஸ்ட் பை பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது ஏதாவது பிக்சலை பொறுத்து அமையக்கூடிய விஷயம் தான் ராஸ்டர் கிராஃபிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒவ்வொரு இமேஜும் ராஸ்டர் கிராஃபிக்ஸில் பார்த்தோன்னா காம்ப்ளெக்சிட்டியாக இருக்கும். ஸோ அது எப்படி சொல்கிறதுனா, நம்ம ஒரு இப்போ வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறோம், ஒரு ஹை குவாலிட்டி இமேஜஸ் வாட்ஸ்அப்பில் அனுப்பும்போது ஸோ அங்கே அவங்களுக்கு இன்னொருத்தவங்களுக்கு போய் சேரும் போது என்ன ஆகும் அப்படின்னா அதோட பிக்சல்ஸ் வந்து கம்மியாகும். ஸோ அது எல்லாமே என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ராஸ்டர் கிராஃபிக்ஸ்ன்னு தான் சொல்லுவோம். ஸோ காஸ்ட்லெஸ் தான், பட் அதோட ஃபைல் எக்ஸ்டென்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா பிஎம்பி, டிஃப், ஜிஃப் அண்ட் ஜேஎஃப்ஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே ராஸ்டர் கிராஃபிக்ஸ். இந்த ராஸ்டர் கிராஃபிக்ஸில் வரக்கூடியதை மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஃபோட்டோஷாப்பில் டிசைன் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஸோ வி கேன் க்ரியேட் பண்ணலாம். ஓகே சார், பட் இப்போ இங்கே ராஸ்டருக்கும் வெக்டார் கிராஃபிக்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஸோ வெக்டார் கிராஃபிக்ஸை பொறுத்த வரைக்கும் தே ஆர் கம்போஸ்ட் பை பாத். ஸோ வெக்டாரை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுது அப்படின்னா கம்போஸ்ட் பை பாத். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு ஸ்கேன் கன்வர்ஷன்ஸ் இல்லை அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. ஸோ ஒரு கண்டினியூஸாக ஸ்மூத் லைன்ஸில் கிடைக்கும். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் கூட நான் நெக்ஸ்ட் ஸ்லைடில் காட்டுறேன் பாருங்களேன். ஸோ இப்போ ராஸ்டருக்கும் வெக்டாருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஸோ ராஸ்டர் அப்படின்றது சின்ன சின்ன பிக்சல்ஸ் தான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள், உங்களுக்கு பார்த்தாலே இந்த இடத்துல தெரியும். ஸோ வெக்டார் அப்படின்றது ஒரு ஸ்மூத் பாத்தாக இருக்கக்கூடிய விஷயம். ஸோ கீழே பாருங்கள், ஸோ இந்த இமேஜ் கூட உங்களுக்கு நல்ல எக்ஸாம்பிளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் ராஸ்டர் அண்ட் வெக்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இப்போ காமனாக நம்மளோட இந்த கிராஃபிக்ஸில் நம்ம ஃபோட்டோஷாப் வந்து எதன் பேஸில் அடிப்படையாக இருக்குது அப்படின்னா 90% வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஸ்டரை பேஸ் பண்ணி தான் இருக்கக்கூடிய விஷயம். புரியுதுங்களா? ஸோ வெக்டாராக இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ்லாம் என்ன அப்படின்னா கோரல்ரா, இல்லுஸ்ட்ரேட்டர் வந்து ஒரு மேஜரான சாஃப்ட்வேர்ஸ். ராஸ்டரில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா ஃபோட்டோஷாப் அப்படின்றது ஒரு மேஜரான சாஃப்ட்வேர்ஸ். ஸோ இன்னும் உங்களுக்கு நான் டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். ராஸ்டர் அண்ட் வெக்டாருக்குடைய இன்னும் கொஞ்சம் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம ஃபோட்டோஷாப்பில் ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த இமேஜை ஸோ அப் டு லெவல் நான் ஜூம் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்கொயர் பிக்சல்ஸில் காமிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர் பிக்சல்ஸில் வருதுனாலே ஸோ அந்த இமேஜ் என்ன அப்படின்னா ரெசல்யூஷன் பேசிஸில் இருக்கக்கூடியதாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ அந்த ரெசல்யூஷன்ஸில் இருந்துச்சு அப்படின்னா ஸோ ஃபோட்டோஷாப் வந்து மேஜராக எல்லா ஒரு விஷயத்துக்கு வந்து ஸோ அதுவே இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலி நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறது அடோபி எக்ஸ்டி. ஸோ இந்த அடோபி எக்ஸ்டியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு யூஐ டிசைனர். ஸோ நம்ம அப்கமிங் வீடியோவில் வந்து ஸோ இந்த சேனல்ஸ்க்கான அடுத்த அடோபி எக்ஸ்டி சாஃப்ட்வேர்ஸ் எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது, ஸோ இதோட ஒர்க்ஸ் என்ன அப்படின்றது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ஸோ ஐ எம் ஜஸ்ட் ஜூமிங் தட். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஜூம் பண்ணாலும் ஸோ இதில் வந்து அந்த சின்ன சின்ன கிரிட்ஸ் இருக்காது. ஸோ பார்த்தீங்களா? ஸோ எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ இந்த ஸ்மூத்னஸ் தான் வெக்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அந்த ரெசல்யூஷன் பேசிஸில் இருக்கக்கூடியது தான் ராஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். ஸோ நம்ம ஃபோட்டோஷாப் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த சாஃப்ட்வேர் நம்ம ஒர்க் பண்ணுறோம், அதோட பேஸ் என்ன, அதோட அடிப்படை என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுட்டு ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கைண்ட்லி அடுத்த எக்ஸசைஸில் நம்ம ஃபோட்டோஷாப்போட யூசர் இன்டர்ஃபேஸ் பார்ப்போம். ஸோ இஃப் யூ ஆர் ஃபாலோயிங் திஸ் மீன்ஸ் கைண்ட்லி நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணுங்கள், ஃபோட்டோஷாப்போட லேட்டஸ்ட் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோஸ் மேபி இன்னும் 2 டேஸில் உங்களுக்கு அப்லோட் ஆகிடும். ஸோ யூ கேன் யூஸ் தட். அண்ட் ஃபைனலாக கைண்ட்லி தேங்க்யூ and subscribe my channel Pixel 1180. So kindly subscribe. Thank you very much.